வேருக்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் அதிகமாக இயற்கை விவசாயம் பற்றியும் ஆர்கானிக் மருந்துகள் பற்றிய காணொளிகள் இருக்கும். இயற்கை ஆர்கானிக் மருந்துகளை பயன்படுத்துவதால் நம்முடைய தோட்டத்தில் நம்மாழ்வார் கூறியது போன்ற அதிசயங்கள் நடந்திருக்கும். அதை பற்றி பார்க்கலாங்க. தோட்டத்தில் நீர் பாய்ச்சும் போது நான் பார்த்த இந்த காட்சி உண்மையாகவே பிரமிப்பானதுங்க. எத்தனை மண்புழுகள் நம்முடைய தோட்டத்தில் இருக்குது பாருங்கள். இது அனைத்தும் செயற்கையாக உருவானது இல்லை, தானாகவே உருவானதுங்க. இது எப்படி நமக்கு சாத்தியமானது? நாம் பயன்படுத்தும் அனைத்துமே ஆர்கானிக் உரங்கள். இதனால் மண் ரசாயனத்தன்மை ஏற்படாது. பல்லுயிர் பெருக்கம் பல மடங்கு நடைபெறுவதால் விளைச்சலும் அதிகப்படியாக இருக்குதுங்க. தோட்டத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குதுன்னு. இதை நீங்கள் செய்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆர்கானிக் உரங்களை மட்டுமே பயன்படுத்துங்க. எந்த அளவுக்கு இந்த மண்புழு மெலிதாக இருக்குதுன்னு பாருங்கள். இதனால் இது வேரோட அதிக ஆழத்துக்கு போய் எச்சத்தை உருவாக்கி மண்ணில் கேப்பை அதிகமாக உருவாக்கிங்க. நீரோட்டத்தையும் காற்றோட்டத்தையும் அதிகமாக கிடைக்க செய்யும் வேருக்குங்க. நம்ம தோட்டத்தில் செயற்கை மருந்து பயன்படுத்தாமல் விட்டதால் எங்கே தோண்டி பார்த்தாலும் அதிகப்படியான இயற்கை மண்புழுக்கள் கிடைக்குதுங்க. உங்கள் தோட்டத்தில் மண்புழு இருக்கிறதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுங்க நீங்கள் மாட்டு சாணத்தை உங்களுடைய வாய்க்காவில் போட்டுருங்க. அப்போ தண்ணி எடுத்துவிடுங்க. வாய்க்கால் முழுவதும் தண்ணி போனோடனே அந்த சாணம் வாய்க்கால் முழுவதும் பரவிடும், கரைஞ்சி. அப்பொழுது அப்படியே விட்டுருங்க ஒரு நைட்டு பூரா. அடுத்த நாள் காலையில் போய் லைட்டாக கிளறி பாருங்கள். அப்போ மண்புழு மேலாப்பில் இருக்கும். உங்கள் தோட்டத்தில் மண்புழு இருந்தால் அந்த சாணியோட வாசத்துக்கு அந்த மண்புழு அந்த வாய்க்காவில் வந்துடுங்க. லைட்டாக கிளறினாவே நீங்கள் மேலே இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த முறையில் தாங்க நம்ம தோட்டத்தில் எவ்வளோ மண்புழு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் வயலில் மண்புழு இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய தாரை இருக்கும். இதை பார்த்து நீங்கள் மண்புழு இருக்குதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அங்கக வேளாண்மை என்கிற ஆர்கானிக் விவசாய முறையே விவசாயிகளுக்கு ஒரு செலவு தாங்க. இன்று பல 100க்கும் மேற்பட்ட ஆர்கானிக் கம்பெனிகள் வந்திருக்குதுங்க. அதனால் ஆர்கானிக் இயற்கை மருந்து எல்லாமே விலை கம்மியாக கிடைக்கிது. விவசாயிகள் அதை தெரிஞ்சு நீங்கள் கெமிக்கல் மருந்தோட இது விலை கம்மியாக தான் இருக்குது. நிறைய கம்பெனி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க புதுசாக. நீங்கள் அதை கொஞ்சம் தேடி பார்த்து அந்த மருந்தை வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுங்க. பல்லுயிர் பெருக்கம் பல மடங்கு நடைபெறுவதால் விளைச்சலும் அதிகப்படியாக இருக்குதுங்க. தோட்டத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குதுன்னு. இதை நீங்கள் செய்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆர்கானிக் உரங்களை மட்டுமே பயன்படுத்துங்க. எந்த அளவுக்கு இந்த மண்புழு மெலிதாக இருக்குதுன்னு பாருங்கள். இதனால் இது வேரோட அதிக ஆழத்துக்கு போய் எச்சத்தை உருவாக்கி மண்ணில் கேப்பை அதிகமாக உருவாக்கிங்க. நீரோட்டத்தையும் காற்றோட்டத்தையும் அதிகமாக கிடைக்க செய்யும் வேருக்குங்க. சில விவசாயிகள் நேச்சுரல் ஃபார்மிங் என்கிற ஜீரோ பட்ஜெட் விவசாய முறையை கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்த விவசாயத்தில் நீங்கள் வெற்றி பெறணும்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு நீங்கள் காட்டை வந்து எந்த உரங்களும் போடாமல் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அப்படி இருந்தால் இதுவும் சக்ஸஸ் ஆகிறதா விவசாயிகள் சொல்கிறாங்க. இந்த ஜீரோ பட்ஜெட் விவசாயத்திற்கு எந்த உரங்களும் வெளியிலிருந்து வாங்காமல் தன்னுடைய தோட்டத்தில் இருக்கிறதையே பயன்படுத்தி செய்யும் முறை தான் ஜீரோ பட்ஜெட் விவசாயிங்க. அதற்கு இந்த மண்புழு வந்து பேர் உதவியாக இருக்கிறதா சொல்கிறாங்க விவசாயிகள். நீங்கள் ஆர்கானிக் உரங்களை பயன்படுத்துகிறத விட இந்த மண்புழு பல மடங்கு உங்கள் விளைச்சலை பெருக்கி தரும் என்பது உண்மைங்க. ஆர்கானிக் விவசாய முறை அல்லது ஜீரோ பட்ஜெட் விவசாயம் என்கிற நேச்சுரல் ஃபார்மிங் முறை, இந்த முறையில் நம்ம விவசாயம் செஞ்சு நம்ம மண்ணையும் மண்புழுகளையும் காப்போங்க. உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகிற இந்த மண்புழு தான் விவசாயிகளுக்கு உண்மையான கருப்பு தங்கம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன், லைக், கமெண்ட் செய்ய வேண்டுகிறோம். நன்றி.